யாருக்கு வேதனை? ராபர்ட்டுக்கு. யாருக்கு துக்கம்? ராபர்ட்டுக்கு. யாருக்கு சண்டைகள்? ராபர்ட்டுக்கு. யாருக்கு புலம்பல்? ராபர்ட்டுக்கு. யாருக்கு காரணமில்லாத காயங்கள்? ராபர்ட்டுக்கு. யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள்? ராபர்ட்டுக்கு. படிங்க. மதுபானம் இருக்கும் இடத்திலே சாராயம் விற்கிற இடத்துல ராபர்ட் உட்கார்ந்து இருப்பேன். தங்கி தரிப்பவர்களுக்கும் அங்கேயும் மறைச்சு பார்க்கிற ராபர்ட்டுக்கு. கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு அந்த கலர் பாட்டில மறைச்சு பார்க்கிற ராபர்ட்டுக்கு. மதுபானம் ரத்த வர்ணமாய் இருந்து அந்த பாட்டிலுக்கு செழுப்பா இருக்கும், கருப்பா இருக்கும், வெள்ளையா இருக்கும். பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நான் ராபர்ட் கிளாஸ் வாங்கி பாட்டில ஒடிச்சு ஊத்தும் போது நீ அதை பாராதே. ராபர்ட் கிளாஸ் மேல அன்பு வைக்காத. அது மெதுவாய் இறங்கும். கிளாஸ்ல இருக்கிறதுக்கு அபக்கன்னு இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும். அது உள்ள போன உடனே புஷ்னு கோவம் வரும். விரியனை போல் தீண்டும். நீ உடனே ஊறுகாய் வாங்கி சாப்பிடுவே. உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும். ஓவர் போதை ஆயிட்டோன்னு ரோட் மேல இருக்கிற பொண்ணை பார்க்கும் ராபர்ட். உன் உள்ளம் தாறுமாறானவர்களை பேசும். ராபர்ட் மனசு பேரன் இங்கிலீஷ் பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனை போலும். ராபர்ட் ஓவர் டைட் ஆயிட்டு குப்பை தொட்டில படுத்துன்னு இருப்பேன். பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும். அங்க வந்து நாய் வந்து காலை தூக்கி நின்று இருக்கும். என்னை அடித்தார்கள். ராபர்ட்டை அடித்தார்கள். எனக்கு நோகவில்லை. ராபர்ட்டுக்கு சூடு சொரணை இல்லை. என்னை அறைந்தார்கள். ராபர்ட்டை அடித்தார்கள். எனக்கு சொரணை இல்லை. ராபர்ட்டுக்கு ஏ குரூப் பி குரூப் ரத்தம் இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து நான் எப்போது 12 மணிக்கு சாராய கடையை தருவான்னு துண்டு பீடி பிடிச்சுன்னு அங்க கேட்டாண்ட உட்காந்து கெடுப்பேன். எப்போது விடிப்பேன் என்பாய்.